ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ப்ரீத்திஸ் கிரியேஷன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நான் ஆல்ரெடி ராதை vlog வந்து போட்டிருந்தேன், நிறைய பேர் பார்க்கல. ஸோ அது எப்படி வந்து நான் மேக் ஓவர் பண்ணன்றது தான் இந்த வீடியோ. ஸோ என்னோடய கிட்டுக்கு வந்து டான்ஸ் கிளாஸில் வந்து ராதை வேஷம் போட சொல்லியிருந்தாங்க. ஸோ அவளும் வந்து ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தாள். ஸோ வா, நம்ம வந்துட்டு வீக்கெண்டில் தான் கிளாஸஸ் நடக்கும். ஸோ அதனால் வந்து மேக்கப் போடலான்னு சொல்லிட்டு ஆர்வமாக ரெடி ஆகிட்டாங்க. ரொம்ப அதிகமாக மேக்கப் போடாமல் ரொம்ப சட்டிலாக மைல்டாக தான் நான் வந்து மேக்கப் போட்டிருந்தேன். ஸோ அதனுடைய வீடியோ தான் இது. ஜஸ்ட்டு வந்து சிம்பிளான ஒரு ஃபவுண்டேஷன், அதுக்கப்புறமா ட்ரெடிஷ்னல் ப்ராபப்ளி வந்துட்டு ராதை வேஷம்னாலே நம்ம வந்து ட்ரெடிஷ்னல் அட்டையர் தான் கொடுக்கணும். அதனால் வந்துட்டு நான் வந்து பவடை சட்டையும் லெஹங்கா டைப் பாவாடை சட்டையும் ஒரு ஷாலும் போட்டு அதை வந்துட்டு ஃபைனல் லுக் கொடுத்துருந்தேன். ஸோ ஜஸ்ட்டு ஒரு மைல்டான ஃபவுண்டேஷன் போட்டு எல்லாமே மைல்டான அவங்களோட பேபிக்கு ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி மாய்ஸ்சரைஸ் பண்ணிவிட்டு மைல்டான ஃபவுண்டேஷன் போட்டு அப்புறமா ரோஸ் பவுடர் போட்டேன். அதுவுமே லேட்டராக தான் போட்டேன். ஸோ அந்த டைமில் வந்துட்டு என் பொண்ணு வந்து பயங்கர எக்ஸைட்டடாக இருந்தாங்க. அவங்க கொடுக்குற ஒவ்வொரு எக்ஸ்ப்ரெஷனும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அடுத்து என்னம்மான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. ஸோ அது அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் வந்து ரொம்ப பொறுமையாக கோஆப்ரேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இது வந்து நம்ம போடுறது எப்பயாவது தான் நம்ம போடுவோம். ஸோ அதனால் வந்து ரொம்ப ஆர்வமாக போட்டுக்கிட்டாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் அன்றைக்கி வந்து கிருஷ்ண ஜெயந்தி அன்றைக்கி எத்தனை பேர் ராதை வேஷம் போட்டிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அவங்களுடைய ஹாப்பினஸை பாருங்கள். ஐஷேடோ கொடுத்துட்டு ஐப்ரோ பென்சில் ஜஸ்ட்டு காஜல்லே வச்சுட்டு பிளெண்ட் பண்ணிவிட்டு ஐஷேடோ வந்துட்டு போட்டேன். ஐஷேடோ சூஸ் பண்ணுறதுமே அவங்களா தான் இருந்தாங்க. அதுக்கப்புறமா மைல்டாக ப்ளஷ் கொடுத்தேன். கேமராவில் தெரியுறாங்களான்னு சொல்லிட்டு அப்பப்போ செக் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஸோ ப்ளஷ் கொடுத்துட்டு இருந்தேன். மம்மி இதை போடுங்க, மம்மி அதை போடுங்கன்னு சொல்லிட்டு பயங்கரமாக ஃபன் பண்ணிகிட்டு இருந்தா. அதுக்கப்புறமா மைல்டாக வந்து நான் வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிட்டேன், லிப் பாம் போட்டேன். கேமராவில் வந்துட்டு அவங்களோட மேக்கப்பை கொஞ்சம் ஓவராலாக பார்த்துக்கிறாங்க. பட் வந்து நான் ரொம்ப ஓவராக காடியாக போடல, ரொம்ப மைல்டாக தான் போட்டிருந்தேன். ஸோ அவளுக்கும் சொல்லியிருந்தேன், நான் மைல்டாக தான் பாப்பா போடுறேன், நீ வந்து ஓவராக எக்ஸ்பெக்ட் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ நம்ம வந்து வீட்டில் இருக்கிற திங்ஸை வச்சு எப்படி பண்ணலான்றது தான். இதுக்காக நம்ம ரொம்ப ஸ்பெஷலாக இது பண்ணி ஹையர் பண்ணி போட வேண்டியதில்லை. இது வந்து கிளாஸ் தான். இன்கேஸ் நீங்கள் வந்து ஃபேன்சி ட்ரெஸ் காம்படிஷன் போடுறீங்கன்னா உங்ககிட்ட ஜுவல்ஸ் இருந்தாலுமே நீங்கள் இது ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஷால் மட்டும் வந்து தலையில் வந்து போடல. ஏன்னா வந்து டான்ஸ் பண்ணும்போது கம்ஃபர்டபுளாக இருக்காதுன்றதுனால நான் அப்படி போடல. ஸோ ஷால் வந்து ஃப்ரண்ட்லேயே பின் பண்ணி பெல்ட் கொடுத்து பண்ணியிருந்தேன். அதனால் அவங்களுக்கு ஈஸியாக ஆடுறதுக்கு இருக்கும். நீங்கள் ஃபேன்சி ட்ரெஸ் அந்த மாதிரி போடுறீங்கன்னா நீங்கள் தலையில் போட்டு பக்காவாக ராதை லுக் கொடுக்கலாம். ஸோ அதுக்காக தான் நான் இந்த மாதிரி பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ப்ளஷ்லாம் கொடுத்துட்டதுக்கப்புறமா ஃபைனலாக வந்துட்டு ஐலைனர் போட்டுட்டு, நீ வந்து கண்ணே திறக்கக்கூடாது பாப்பா, திறந்தனா ஃபுல்லுமே வந்து அங்கே பட்டுடும் அப்படின்னு சொன்னேன். அந்த 5 minutes 2 secondsக்குள்ளே வந்துட்டு நான் படாத பாடுதாங்க பட்டேன். நான் திறக்கட்டான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருந்தா. கொஞ்ச நேரம் இருப்பாப்பா, நான் எல்லாமே ஓவராலாக போட்டுடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுவல்ஸை வந்து செலக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். இது சூட் ஆகுதா, இல்லை வேறு போடலாமா, இல்லை நிறைய போடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு ஃபைனலாக ஒரு ஸ்டோன் வச்ச ஜுவல்லரி தான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருந்தேன். ஏன்னா ஓவராக போட்டால் ரொம்ப அதிகமாக இருக்கும், காம்படிஷன் ஒன்றும் இல்லை இது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஸ்டோன் வச்ச ஜுவல்லரி தான் வந்துட்டு செலக்ட் பண்ணியிருந்தேன்.
மேக்கப் பண்ணும்போது இவ்வளோ பொறுமையாக இருக்கிறா. ஆனால் டான்ஸ் கிளாஸ் முடிச்சுட்டு வந்த அடுத்த செகண்டே வந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண சொல்லியாச்சு. இந்த மாதிரி எத்தனை எத்தனை பேரோட கிட்ஸ் இப்படி இருப்பாங்கன்னு சொல்லுங்கள். போடுற வரைக்கும் பொறுமையாக இருப்பாங்க. போட்டு முடித்த பிறகு எல்லாம் முடிச்சுட்டு வந்த உடனே அவுக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது இந்த பொறுமை வந்து அந்த டைமில் இருக்காது. வந்தோடனே எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றது தான் இவள் நினைப்பா. ஸோ இந்த ஸ்டோன் அதுவுமே அவங்கள கேட்டு தான் நான் போடணும். நான் வேறு ஏதாவது போட்டேன்னா இது நல்லா இல்லை, இது அவருங்க இது. அதே மாதிரி ட்ரெஸ்லேயும் கூட நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்கும். இது குத்தக்கூடாது, இது சாஃப்டாக இருக்கணும். கேமராவில் வந்து ரீசெக் பண்ணிப்பாங்க அப்போ இவங்க நல்லாயிருக்கா, இந்த ஜுவல்லரி நல்லாயிருக்கா அப்படின்னு. நம்மளோட ஒப்பீனியன்லாம் கிடையாது. அதுக்கப்புறம் பேங்கிளும் வந்துட்டு பர்பிள் ஸ்கர்ட் அது. ஸோ அதனால் வந்து பர்பிள் கலர் பேங்கிள் தான் நான் வந்து சூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அது கூட வந்துட்டு ஒரு மணி வச்ச பேங்கிள் வந்து எண்டில் வந்து பேரப் பண்ணியிருந்தேன். அப்படி தான் போட்டிருந்தேன். இயரிங்கும் இந்த நெக் செட்டோட செட்டாக வந்ததுனால அந்த இயரிங் யூஸ்வலாக இவளுக்கு வந்து கொஞ்சம் இயரிங் அலர்ஜி இருக்குது. ஆனால் ரொம்ப இல்லை, லைட்டாக இருக்குது. ஸோ அதனால் வந்துட்டு ஒரு நாள் தான், கொஞ்ச நேரன்றதுனால ஓகே, ஒன்றும் ஆகலை. ஒரே பல்லு தான் வாய் ஃபுல்லாக. இப்போ வேற இந்த பல்லு விழுற டைமுன்றதுனால அது வந்து விழுந்து முளைச்சிருக்கு. அது இன்னுமே வந்து ஃபன்னியாக தான் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதாங்க. இதை போட்டுட்டு ஹேர் ஸ்டைல் ஃபைனலாக இதை போட்டுட்டு ஹேர் ஸ்டைல் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஹேர் ஸ்டைலும் லுக் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஹேர் இல்லாததுனால நம்மளால் பூனியோ குடுமியோ எதுவுமே போட முடியல. ஸோ ஜஸ்ட் இப்படி 2 பார்ட்டிஷனாக டிவைட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பீட் கிளிப் தான் நான் வந்துட்டு சூஸ் பண்ணியிருக்கேன். ஃபைனலாக வந்து ஷால் வந்து ப்ளீட் பண்ணுறேன். நான் வந்து இப்படி சொருவில் அதான் நான் ப்ளீட் பண்ண மாதிரி கொடுத்து பெல்ட் கொடுத்துட்டேன். ஏன்னா வந்து ஆடுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்றதுனால. நீங்கள் ஃபேன்சி ட்ரெஸ்க்கோ ரியல் ராதே லுக் கொடுக்குறீங்கன்னா நீங்கள் வந்து இந்த இடத்துல சொருவிக்கலாம். ஜஸ்ட் நான் ஒன் சைடு மட்டும்தான் லைட்டாக சொருவினேன். இது வந்து சாரீ ப்ளீட் பண்ணுற மாதிரி ப்ளீட் பண்ணி பின் பண்ணிட்டேன். ஸோ இப்படி தான் நான் வந்து ப்ளீட் பண்ணி குத்திருந்தேன். அவங்களுக்கு எப்படா ஃபைனல் லுக் இருப்போன்னு சொல்லிட்டு கேமராவை வந்து பார்த்துட்டு இருந்தாங்க. நான் வந்து இப்படி இந்த சைடு வச்சா நல்லாயிருக்குமா, இந்த சைடு வச்சா நல்லாயிருக்குமான்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அதில் தான் கன்ஃபியூஷனாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஃபைனலாக நான் வச்சுட்டு பேரப் பண்ணிட்டேன். அதுலேயும் வந்து ஐஷேடோ இன்னும் டார்க்காக போடணும்னு கேட்டுருந்தாங்க. இதோ இப்படி தாங்க நான் போட்டிருந்தேன். போட்டு ஃபைனல் லுக் கொடுத்தாச்சு. ஆல்ரெடி என்கிட்ட இந்த பெல்ட் செட்லாம் இருந்ததுனால எனக்கு இதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. இந்த மாதிரி பெல்ட் செட் பெல்ட் வாங்கி வச்சுக்கோங்க குழந்தைங்களுக்கும். இந்த மாதிரி ஃபேன்சி ட்ரெஸ் போடுறதுக்கு, இந்த மாதிரி ஏதாவது ட்ரெடிஷ்னல் லுக் கொடுக்கறதுக்கெலாம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் நான் வந்து ஃபைனல் லுக்காக போட்டு ஃபைனலாக லிப்ஸ்டிக் போட்டுட்டு அதுக்கப்புறமா பொட்டு வச்சுட்டு முடிச்சிட்டேன். இதுதான் எங்கள் வீட்டு ராதையோடைய வேஷம். அந்த லிப்ஸ்டிக்குமே வந்து வேறு மாதிரி வேணும், இப்படி வேணும், அப்படி வேணும்னு சொல்லிட்டு இருந்தான். நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் போட்டிருக்கேன், நிறைய பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். அது நிறைய பேர் பாருங்கள். அதில் வந்து டான்ஸ் ஸ்டெப்போடு கொடுத்துருக்கேன். இன்னும் இவங்க டான்ஸ் கிளாஸில் பண்ணது நல்லா இருந்தது. அது நம்ம காப்பிரைட் இஷ்யூனால நம்ம வந்து இதை வந்து ஆட் பண்ண முடியாது. அவளுக்கு இந்த லிப்ஸ்டிக்கும் சாட்டிஸ்ஃபை ஆகலை. அவளுக்கு இன்னும் டார்க்காக வேணும்னா நான் தான் இது போதும், இதுவே ஓகேம்மா அப்படின்னு சொல்லிட்டேன். இதாங்க ஃபைனல் லுக். எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இது ரெஃபரன்ஸாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஃபேன்சி ட்ரெஸ்க்கெலாம் இன்னும் வந்து ஷால் எப்படி போட்டு நீங்கள் போடலாம். ஜுவல்லரி வீட்டில் இருக்கிறத வச்சு ஜஸ்ட் ஒரு சட்டிலான லுக் தான் நான் கொடுத்துருக்கேன். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.
ரொம்பவே க்யூட்டாக இருந்தா. சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம இந்த மாதிரிலாம் மேக்கப் பண்ணி பார்க்குறதுல அது ஒரு தனி அழகு தானே. ஸோ எத்தனை பேர் அன்றைக்கி அவங்களோட குழந்தைங்களுக்கு இப்படி ட்ரெஸ்அப் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. அவள் ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தா. ஸோ அவனா கேமரா முன்னாடி வந்துட்டு ரொம்ப நாளாக இது பண்ணிவிட்டு இந்த டான்ஸ் ஸ்டெப்போ நான் ரீல்ஸில் கொடுத்துருந்தேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. ஸோ ஹாப்பியாக அவங்க வந்து டான்ஸ் கிளாஸ் கிளம்பி போனாங்க. ஸோ இதான் இன்னைக்கு இது வந்து போன வாரத்தோட vlog இது தான். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் லிங்க் கொடுக்குறேன், வாட்ச்